லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஜெயலட்சுமி ரங்கநாதன். வணக்கம். வணக்கம். வணக்கம் சித்ரா. உங்களுடைய சமையல் விழாக்கெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். உங்களை இன்று இங்கு ஜெயா டிவி மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம ஷோல? அதுக்கு முன்னால ஜெயா டிவிய பத்தி ஒரு 4 வரி சொல்லிடுங்க. ஜெகமெல்லாம் ஜெகஜோதியாய் ஒளி வீசி பவனி வரும் ஜெயமான ஜெயா டிவியே, உன்னுடன் நான் இன்று இணைந்திருப்பது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருகிறது. ஜெயா டிவிக்கு நன்றிகள். நீங்க சொன்ன கவிதை ஜெயா டிவி பத்தி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ சோ மச். நீங்க கவிதைகள்லாம் நிறைய எழுதுவீங்களா? ஆமா. இப்பதான் ஒரு 2 வருஷமா ஆ. நான் கவிதை எல்லாம் எழுதிட்டு வரேன். ஆ. எனக்கு வந்து கவிதைகள் வந்து நிறைய பூக்கள், ம். மலை, நட்சத்திரங்கள், ம். சூரியன், சந்திரன் இதுகள பத்தி எழுத ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே ஓகே சூப்பர். வேற என்னெல்லாம் பண்றீங்க? தவிர ஹாபிஸ் அதாவது வீட்ல இருக்கிற நேரம் நான் நிறைய கதை புக் படிப்பேன். எனக்கு வந்து நிறைய ரீடிங் உண்டு. ம். நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் கதைகள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் நல்ல சமையல்லாம் பண்ணுவேன் நானு. ம். அதுக்கப்புறம் எனக்கு பல போட்டிகள் எல்லாம் கலந்துக்க ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். சரி. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. இன்னைக்கு பட்டணம் பக்கோடா. ம். இந்த பட்டணம் பக்கோடா வந்து சின்ன குழந்தையிலேருந்து பல்லில்லா பாட்டி வரைக்கும் கூட சாப்பிடலாம். ஆ. இது வந்து வெளியில வந்து நல்லா கிறிஸ்பியா, உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப சாஃப்ட்டா சாஃப்ட்டா மிருதுவா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பட்டணம் பக்கோடாக்கு என்ன வேணும்னு பாத்துரலாமா நம்ம? பாத்துரலாம். பட்டணம் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துரலாம் வாங்க. பட்டணம் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், நெய் தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, நறுக்கிய வெங்காயம் 1, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. பட்னம் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்ப எப்படி பண்றதுங்கிறத பாத்திரலாம் நாம. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? முதல்ல ஸ்பூன் இது நெய் எடுத்து. நீங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணுவேன் நானு. 2 ஸ்பூன் நெய் விடுறேன் நான். ஓகே. ஓகே. ஆப்ப சோடா. இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா நல்லா சாஃப்டா இருக்கும். பட் இது ஜாஸ்தி போட்டாலும் நமக்கு வந்து வயித்துல புண்ணு வந்துடும். அதனால ஒரு அளவோடு தான் போடலாம். ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கலாம், அவ்வளவுதான். நம்ம எடுத்துக்கிற மாவு பொறுத்து. யா. இப்ப இது என்ன பண்ணணும்? இத நல்லா கையால முதல்ல ஃபர்ஸ்ட் நல்லா கலக்கணும். அந்த இது அந்த சோடாப்பும் அந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நுரைச்சிண்டு வரும். அது மாதிரி அந்த மாதிரி பண்ணணும். சரி, அப்படியே கலக்கிண்டே சொல்லுங்க. நீங்க வந்து எப்ப வந்து சமையல் கத்துக்க ஆரம்பிச்சது, இதெல்லாம் நிறைய பண்ணது, யாருக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே சொல்லுங்க. அப்படி நான் வந்து எங்க அம்மா ரொம்ப நல்லா சமைப்பா. எங்க அம்மா வந்து சமையல்ல ஒரு ஜாம்பவான்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னுடைய மாமியாருமே ரொம்ப நல்லா சமைப்பா. எனக்கு அம்மாவாமும் திருநெல்வேலி தான், மாமியாராமும் திருநெல்வேலி தான். சோ சமையல் எல்லாமே ஈக்குவலி ஒண்ணு போலதான் இருக்கும். அதனால நான் எல்லாமே அம்மாட்ட இருந்து நிறைய கத்துட்டு இருக்கேன், மாமியார்ட்ட இருந்து நிறைய கத்துட்டு இருக்கேன் நானு. அடிக்கடி நீங்க பண்றது? அடிக்கடி நான் பண்றதுன்னா எங்க இடத்துல சாம்பார் நிறைய பண்ணுவேன். கிள்ளி போட்ட சாம்பார்னு. அது வெங்காயம்லாம் இல்லாம ஏதாவது ஒரு காயை மட்டும் அதுக்கு போடணும். காரம் வரமிளகா காரம் மட்டும். வரமிளகா காரம் மட்டும். காய் வந்து எல்லா காயும் போடக்கூடாது. அதுக்கு வந்து ஒன்லி வெள்ளை பூசணிக்காய், இல்லைன்னா முருங்கைக்காய், இல்லைன்னா வெண்டைக்காய், இந்த 3ல ஏதாவது ஒரு காய் போட்டுதான் பண்ணணும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலா சாம்பாருக்கு போடுற பருப்பை காட்டிலும் கூட ஒரு 2 பிடிச்சு பருப்பு போட்டு பண்ணணும். கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஸ்நாக்ஸ் பண்ற ஐட்டம்லயே உங்க பேரனுக்கு பிடிச்சது? அவளுக்கு பிடிச்சதுன்னா மாலாடு ரொம்ப பிடிக்கும். பொரிகடலை, பொட்டுக்கடலை, இங்க வந்து வறுத்தக்கடலை சொல்லுவா இல்லையா? அது மாலாடு நான் நிறைய பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம். அப்புறம் அப்பம் பண்ணுவேன், உண்ணி அப்பம். அது குழந்தைகளுக்கே பிடிக்கும், அது பிடிக்கும். அது நிறைய பண்ணுவேன். ஓகே, இப்ப வந்து நல்ல ஆமா, இந்த மாதிரி நல்லா நுரைச்சு வரணும். அப்பதான் கொஞ்சம் அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஓகே, இப்ப என்ன சேர்க்க போறோம்? இப்ப வந்து ஒவ்வொரு மாவா இதுல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, முதல்ல அரிசி மாவு. இது வந்து நீங்க எந்த கிண்ணத்துல எடுத்துக்கிறீங்களோ அதே கிண்ணம் தான் எல்லா மாவையும் எடுத்துக்கணும். இது வந்து அரிசி மாவு வந்து 1 கப்பு போட்டிருக்கேன். பொரிகடலை மாவு வந்து 1 கப்பு போட்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் கூட, அது கப்புன்னு கூட. அரிசி மாவும் பொரிகடலை மாவும் ஒவ்வொரு கப்பு சேரணும். கடலை மாவு வந்து 1/2 கப்பு.
நீங்க அந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரே அளவா எந்த கப்போ, டம்ளரோ, கரண்டியோ எது எடுக்கிறீங்களோ அதே ஒரே அளவா எடுத்துக்கோங்க. சரி. இத இப்ப இதுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. ம். இந்த நெய்யோட இந்த மாவு வந்து எல்லா மாவும் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ம். இல்லைன்னா அங்கங்க திரி திரியா சின்ன சின்ன உருண்டை உருண்டையா ஆயிடுங்க. ஓகே. ம். ஓகே. இப்ப இது வந்து நல்லா மிக்ஸ் இது நல்லா பண்ணியாச்சு. மிக்ஸ் ஆனது தெரிஞ்சது கூட நம்ம வந்து ஒரு பிடிச்சு வைக்கலாம். அது பாருங்க. பிடிச்சியாச்சுன்னா பிடியணும், விட்டாச்சுன்னா உதிரணும். இப்ப நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போறோம்? இப்ப நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். ஓகே. மஞ்சள் பொடி அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். ம். நெக்ஸ்ட் ம். உப்பு. ம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அவங்கவங்க டேஸ்ட். சில பேர் உப்பு கம்மியா சாப்பிடுவா. ஆமா. சில பேருக்கு கரெக்டா இருக்கும். சில பேருக்கு ஒரு துளி கொஞ்சம் கூட்டி இருந்தா ஆமா. பிடிக்கும். பட் நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. ம். அதுக்கப்புறம் ம். இதுல வந்து பெருஞ்சீரகம், ம். ஜீரகம், ம். பச்சை மிளகாய், ம். இஞ்சி ஓகே. எல்லாத்தையும் கோர்ஸா அரைச்சு இருக்கு. அது இதுல வந்து நம்ம ஆட் சேர்க்கலாம். பண்ணிக்கலாம். அதாவது சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி. இஞ்சி. ஓகே. இந்த கோர்ஸா அரைச்சதை இப்ப சேர்க்கிறோம். அதை தவிர இந்த தனியா கொஞ்சம் சோம்பு சோம்பு வந்து போடுறோம். ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம். ம். அதே மாதிரி ஜீரகம் அதுவும். இதையும் ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம். இப்போ வெங்காயம், ம். சின்ன வெங்காயம் ஒண்ணு வந்து சின்னதா நான் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல நல்லா கலந்து கலந்து. பசையிடலாம். முதல்ல ஜலம் விட வேண்டாம். ஏன்னா அந்த வெங்காயத்திலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ம். அப்புறம் அதை தவிர நம்ம இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் கோர்ஸா அரைச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. அதுல ஒரு ஈரப்பதம் இருக்கும். ஆமா. சோ அதனால இப்ப முதல்ல தண்ணி விட வேண்டாம். அப்புறம் வேணுமானா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தெளிச்சுக்கலாம். ஓகே. இது எல்லா இடத்துலயும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஓகே. நல்லா கலந்து போகணுமா. நீங்க வந்து கவிதை எழுதுவேன் நீங்க. அது மாதிரி கதை எழுதுறது அந்த மாதிரி வேற ஏதாவது ஹாபிஸ்? கதை எழுதி வச்சிருக்கேன் நான். ஆ. ஒரு கதை எழுதி வச்சிருக்கேன் நானு. பட் அது வந்து ம். என்ன பண்ண தெரியல. ஆ. என்ன பண்றதுன்னு தெரியலையா? ஆமா, எழுதி வச்சிருக்கேன் நானு. ஓகே. ஓகே. அந்த கதை பேர் பூவாயின்னு. ஓகே. தேர்டு இந்த அவங்க ஸ்பெஷல் இங்க இருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த அவங்கள வச்சு நான் எழுதியிருக்கேன். ஒரு ஓ, சிறுகதை எழுதியிருக்கேன் நானு. சரி, அப்படி நிறைய எழுதிட்டே இருங்கன்னா இன்னும் நிறைய வந்துரும், பிராக்டிஸ் வந்துரும். கண்டிப்பா ஏதாவது ஒரு புக்ல உங்க கதை வரும், கவலைப்படாதீங்க. இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுது. ஓகே. இப்ப இதுல வந்து கொத்தமல்லி இலை. இது நல்லா கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டான் என்ன, இல்லாட்டி மூஷி மூஷா தெரியும் அது. அதே மாதிரி புதினா. ஓகே. அது இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம கிள்ளி போட்டு. நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சமைச்சது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல சமைச்சது நான் அவியல் பண்ணினேன். ஓ. கல்யாணத்துக்கு முன்னால அம்மா சொல்லி கொடுத்தா. அவியல். அவியல். ஆமா ஆமா. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் பண்ணினது அவியல் பண்ணேன். ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணது? கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணினது ஆஸ் யூஷுவல் எல்லாமே சாம்பார், கறி. இப்ப வந்து புதினா போட்டாச்சு, கொத்தமல்லி இலை போட்டாச்சு. அடுத்தாப்புல வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும். சில பேர் கருவேப்பிலை போடுவா, சில பேர் கருவேப்பிலை போட மாட்டா. இந்த பட்டணம் பக்கோடாக்கு. ஆனா நான் இதுல வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கிறேன். இன்னும் நம்ம தண்ணி சேர்க்கல. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஈரப்பதம் இருக்கு இல்லையா? அதனால அப்படியே நம்ம. சரி. நீங்க பண்றதுலயே உங்க ஆத்துக்காருக்கு பிடிச்சது? எங்க ஆத்துக்காருக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்வீட்டு இது பண்ணினா ஸ்வீட் கொஞ்சம் நிறைய பண்ணிட்டே இருக்கேன் நான். ஓகே. அவருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். சமையல்ல என்னன்னா வெத்த குழம்பு, அப்புறம் சின்ன வெங்காய சாம்பார், அதெல்லாம் தான். கூட்டுகள், பூசணிக்காய் கூட்டு, புடலங்காய் கூட்டு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, நாட்டு பொண்ணுக்கு, இவாளுக்கு எல்லாருமே என்னுடைய சமையல் ரொம்ப பிடிக்கும். அந்த மாவுல வந்து தண்ணி தெளிச்சு பிசைறதுல தான் இருக்கு. ஆமா, அந்த பக்கோடா நல்லா வருது. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துனா, தண்ணி ஜாஸ்தியா எடுத்துனா கல்லு பால் மாதிரி ஆயிடும். ஆமா. தண்ணி காணாம படுத்துனா உதிர்ந்து போயிடும். அதனால அது பக்குவமா பசையணும். ஆமா. இதுன்ட்டு இல்லை, எந்த பட்சணம் பண்ணினாலுமே நம்ம வந்து தண்ணி விட்டு கலக்கறதுலதான் இருக்கு. ஆமா. நம்ம பூந்தி எல்லாம் பண்ணா கூட தண்ணியா பெடுத்துன்னு அப்படியே நீட்டமா பதமா இருந்தாதான் அந்த முத்து அழகா வரும். ஆமா. கொஞ்சம் லைட்டா விடுங்க. கொஞ்சம்
இப்ப மாவு ரெடியா இருக்கு. ரெடியா இப்ப என்ன பண்ண போறோம் நாம? இதை உருட்ட போறோம். ஓகே. இது வந்து அவ சைஸுக்கு சில பேர் சின்னதா உருட்டுவா, ஆ. சில பேர் பெருசா உருட்டுவா. அது நம்ம இஷ்டம். சில பேர் இதுல என்ன பண்ணுவா, முந்திரிய நெய்யில வறுத்து ஆட் பண்ணுவா. பட் ஆனா அது அந்த முந்திரிய வறுத்து அது கொஞ்சம் ரிச்சா நன்னா தான் ஆமா, இருக்கும். ஆமா. ஆனா அந்த நார்மல் டேஸ்ட் வராது. அந்த ஓகே. முந்திரியோட டேஸ்ட் டேஸ்ட் வந்து வந்துரும். வந்து டாமினேட் பண்ணிடும். ஓகே. ஒரிஜினல் டேஸ்ட்க்கு வராது. வராது. அதனால முந்திரி வேண்டாம். முந்திரி வேண்டாம். சரி, இப்ப உங்க உருட்டிடலாம். இஷ்டம். ஓகே. வேணா போட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஷேப்ல உருட்டிக்கலாம். அளவுல நான் உருட்டி வைக்கிறேன் ஓகே. நான். ஓகே. ம். ரொம்பவும் டைட்டா பிடிக்கக்கூடாது. ரொம்பவும் லூசாவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இது இருக்கும். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு துளி போல இதுல கிள்ளி எடுத்து போட்டோம்னா ம். அது இந்த மேல கிள்ளி போட்டது மேல வந்துருச்சுன்னா ஆமா. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. இப்ப லைட்டா காஞ்சிருச்சு. இப்ப இதுல வந்து ஒவ்வொன்னா போட்டுடலாம். முதல்ல போடும்போது அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லா இருக்கணும். ம். அப்புறம் போட்டு முடிச்சிட்டு வேகும்போது அடுப்ப வந்து சிம்ல வச்சிடணும். ஓகே. ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து அத டச் பண்ண வேண்டாம். தொட வேண்டாம். ம். அது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். ஓகே, ஓகே. அப்புறம் நம்ம அதுக்கு வந்து மேல எடுத்து விடலாம். இது வந்து சாயந்தரம் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது ம். குடுத்தா நல்ல ஸ்நாக்ஸா இருக்கும். குழந்தை எல்லாம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது இத குடுத்தாங்கன்னா ஆமா. நல்லா இருக்கும். ஆத்துக்கு யாரும் கெஸ்ட் எல்லாம் வந்தாச்சுன்னா இத உடனே பண்ணிடலாம். பண்ணிடலாம் இது. ஏன்னா எப்படியுமே அரிசி மாவு, கடலை மாவு இருக்கும். பொட்டுக்கடலை மாவு இல்லைனாலும் நம்ம வந்து தேய்ச்சிடலாம். இது பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். ஆமா. இப்ப இந்த எண்ணெய் எடுத்து எடுத்து இப்படியே மேலாட விட்டு ஓகே. வச்சுக்கோங்க. ஆமா, அது இந்த மேலாடையும் அந்த ஆமா. கிறிஸ்பினஸ் வரும். இது அப்படியே சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். வேணும்னா சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடலாம் நம்ம. இல்லையா? வெட்டி சட்னி, தேங்காய் வெட்டி. சட்னி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அது தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமா இருக்கணும். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் காரம் கா- வந்து கம்மியா தான் ஆமா. போடணும். ஆ. ரொம்ப காரம் போட்டா இதுக்கு நல்லா இருக்காது. ம். அதனால தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் காரமா பண்ணினேன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஓகே. இதுல நம்ம வந்து இஞ்சி, ம். ஜீரகம், பச்சை மிளகாய் ஏன் சலிச்சு போடுறோம்னா குழந்தைகள் எல்லாம் சாப்பிடும்போது ஆமா. வாயில இருக்காது. வாயில சாப்பிடும் அதனால. பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டா குழந்தைகள் எல்லாம் சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் குழந்தைகளுக்கு ஆமா. உரைக்கும். நமக்குமே பெரிய ஆட்களுக்குமே ஆமா. சில வேளை அந்த உரப்பு தாங்காது. அதனாலதான் ஒரு மிக்சியில ஒரு ம். சுத்தி சுத்தி போடுறது. நம்மளுடைய பட்னம் பக்கோடா ரெடி. சுவையான ருசியான சுட சுட பட்டணம் பக்கோடா ரெடி. சாப்பிடறதுக்கு ரெடி. ஆமா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே அவ பண்ணிடுவா. பரிமாறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பட்டணம் பக்கோடா. பட்னம் பக்கோடா செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல நெய், ஆப்ப சோடாவையும் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். அது நல்லா நுர வர அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, வரமிளகா பொடி, தேவையான உப்பையும் சேர்த்துட்டு, பச்சை மிளகா, இஞ்சி, சோம்பு, கொஞ்சம் சீரகம் வந்து நம்ம கோர்ஸா அரைச்சு வச்சிருக்கோம். அந்த விழுதியும் சேர்த்துக்கணும். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை தெளிச்சு தெளிச்சு நல்லா கெட்டியமா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் அதை உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு அந்த உருண்டையை போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர்ல வர அளவுக்கு எடுக்கணும். அவ்வளவுதான், நம்மளுடைய பட்னம் பக்கோடா ரெடி. எங்க ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் பட்னம் பக்கோடா பண்ணி காமிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ சித்ரா. நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி பட்டணம் பக்கோடா செஞ்சு நல்லா சுவைத்து நல்லா சந்தோஷமா இருங்க. இதுக்கு வாய்ப்பு தந்த ஜெயா டிவிக்கு மிக்க மிக்க நன்றி. ஜெயா டிவியில் பணிபுரியும் நண்பர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப சிம்பிளான 2 ரெசிபி பார்த்தோம். ஒண்ணு வந்து ஸ்வீட், ஒண்ணு வந்து ஒரு காரம். அதாவது ஸ்வீட் வந்து தேங்காய் பால் விட்டு நீங்க இதுவரைக்கும் ரவையில அல்வா பண்ணி பார்க்கலன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பட்னம் பக்கோடா எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்ன உடனே டக்குன்னு பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக். ஸோ டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க.